நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எல்லாரும் தமிழ் புத்தாண்டு ஏன் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே இல்லைங்களா? இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது சமீபமா வந்தது தான். அதுலதான் நம்ம பாத்தீங்கன்னா ஜனவரி 1 நியூ இயர் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கும் காலம் இது மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. பொங்கல் அன்னைக்குதான் அந்த மகர சங்கராந்திக்கு மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வாரு. அவரு என்ன வாகனத்துல எழுந்தருள்றாரு, என்ன பாத்தீங்கன்னா ஆபரணம் பூண்டு வராரு, கொடை வச்சுட்டு இருக்காரு, ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரு, இதை பேஸ் பண்ணி தான் அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி அப்படின்னு நம் முன்னோர்கள் கணிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த சித்திரை மாதம், இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது இந்த சித்திரை மாதத்துல சூரியன் பிரவேசிக்கிறது. சூரியன் பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷராசிக்கு சஞ்சாரம் பண்ணுவார். இது இந்த முறை பாத்தீங்கன்னா காலை ஏப்ரல் 14 காலை 9:40 மீனத்துல இருந்து சூரியன் பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய தினம் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு, அதுக்கான பலன்கள் அப்படின்றது நம்ம சொல்றோமா. இந்த வருடம் பாத்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க தமிழ் புத்தாண்டு. இந்த வருடம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார். ஆக உச்ச குரு அவரோட பார்வை, பொதுவாவே குருனோட பார்வை சுபம்தான். உச்ச குருவா அமர்ந்து பார்வை பதிக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதாமா போகுது. சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கவங்களுக்கு இவ்வளோ நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும், சுய ஜாதகத்துல தசை பெருசா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இவ்வளவாத நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா இருக்குமா. விருச்சிக ராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி மேம் இருக்கு? விருச்சிகம் சனியே பஞ்சம சனியா இருக்காருமா. விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்காரு. பொதுவா விருச்சிகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கும், நல்ல ஆளுமை இருக்கும். என்ன விருச்சிகத்துக்கிட்ட மைண்ட் மட்டும் ஸ்டேபிளா இருக்காது. ஒரு விஷயத்த ஒரு காலகட்டத்துல ரொம்ப தீர்க்கமா முடிவு பண்ணுவாங்க. அதே விஷயத்த அடுத்த நேரம் வேண்டாம் உங்களுக்கு தோணும், வேணாம் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மனசு அது ரீசன் இன்பில்ட்டாவே பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால மனசுல கொஞ்சம் பிளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யும். சரி, அப்படி இருக்க விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் சனி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான். விருச்சிக ராசி அன்பர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் பஞ்சம், எனக்கு நல்ல ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு என்ன பஞ்சம், எனக்கு நல்ல ஒரு வேலைக்கு பஞ்சம். அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல எல்லாரும் லவ் பண்றாங்க, எனக்கு லவ் பண்றதுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேன், அது ஒரு பஞ்சமா இருக்கிறது இருக்குதானே இருக்கு. அப்ப சனி பகவான் லவ் எல்லாம் கொடுப்பாரா? கண்டிப்பா கெடுக்க மாட்டார். லவ் திருமணத்தெல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு பிளானட் சனி கிடையாது. அப்ப ஒரு நல்ல ஒரு காதல் வாழ்க்கை வர்றதுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலைக்கு இவ்வளவு நாள் பஞ்சமா இருந்துச்சு, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, சில விருச்சிகத்துக்கு 3 நேரம் சாப்பாடே பஞ்சமா இருந்துச்சு, அந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு, நிம்மதி மட்டும் இல்ல அப்படி சொல்ற வச்சுக்குமோ எத்தனையோ இருக்கு. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் தரும். எதுக்கெல்லாம் உனக்கு பஞ்சம் இருந்துச்சு, அந்த பஞ்சங்களை எல்லாம் ஓரளவுக்கு 100% கொடுக்குமா, அட்லீஸ்ட் 160% சனி கொடுத்துருவார். அதுல எந்த விதமான டவுட்டோ இல்ல. ஓகேங்களா? இது ஒரு பெரிய பிளஸ். பொதுவா சனி நிதானமா கொடுப்பார். ஆனா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படிக்கிறதுனால 6ஆம் மாசத்துல இருந்து சட்டுன்னு கொடுத்துருவார். சோ இது ஒரு பெரிய பிளஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க, அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. இப்ப குழந்தைங்க பாத்தீங்கன்னா இங்க 3 வருஷம் நீட் எழுதியிருக்கோம், பெருசா அதுங்களுக்கு சீட்டே கிடைச்சிருக்காது. இந்த காலகட்டத்துல இந்த 3 வருஷத்துல அப்பா அம்மா நல்லா அமௌண்ட் கேதர் பண்ணி பிள்ளைங்களை வெளிநாடு, இங்க இருந்து மொரிஷியஸ் அமைச்சு படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி இங்க இருந்து சைனா அமைச்சு படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி வெளிநாடு போய் பிள்ளைங்க படிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அம்மானோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். அம்மாக்கும் பிள்ளைங்களுக்குமான உறவு முறையில இப்ப விருச்சிக ராசி பையனா அம்மானோட கொஞ்சம் ஒரு டஃப் வரத்துக்கு, மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவல் வேண்டாம், ஒரு லைட்டா ஒரு சின்ன லெவல்ல ஒரு மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விருச்சிகம் வேலை செய்யற அன்பர்களா இருக்காங்க அப்படின்னா ஃபாரின்ல போயிட்டு வேலை செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா, இல்ல உள்நாட்டிலேயே கூட வேலை செய்யறாங்க, வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா யாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அந்யூன்யமா ஃப்ரெண்ட்லியா பழகவே மாட்டாங்க. எல்லாம் தாமரை இலையில தண்ணி போல இருப்பாங்க. அதே உங்களுக்கு ஒரு மனசுல என்னடா யாருமே நட்பா இருக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, அந்த இன்னொரு இடத்துல நட்பா இருந்துக்க மாட்டாங்க. இப்பதான் புதுசா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன், நான் இவ்வளவு நாள் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தேன், இங்க எல்லாரும் கூட ஃப்ரெண்டா பழகிறேன், எதுவுமே ஃப்ரெண்டா பழக மாட்டேங்குது. அப்படியும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல சேர்ந்திருப்போம், எல்லாரும் கூட நம்ம ஸ்கூல் வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்போம். காலேஜ் போனா அதாவது போட்டி போடும், நான் படிக்கலன்னு படிச்சு மார்க் மட்டும் வாங்கிடும்.
அவ படிக்கல இவன் படிக்கல நம்மளும் படிக்காம இருந்திருப்போம், அப்புறம் பார்த்தா அது மார்க் வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு உறவா யாருமே பழக மாட்டாங்க, ஒரு நட்பா யாருமே பழக மாட்டாங்க. எல்லாருமே வந்து நம்மளை விட்டு விலகி இருக்க மாதிரி தோணும் வேலை செய்யற இடத்துல. இது நம்ம பெருசா யோசிக்க வேண்டாம், நம்ம போயிருக்கிறது வேலை செய்யறது, நம்ம பாட்டன் வேலையை உண்டு நம்ம உண்டு அப்படின்னு வந்துடுறது நல்லது. ஓகேங்களா? நம்ம உறவா பழகினாலும் அவங்க கூட நம்மளுக்கு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை. 10 வருஷமா எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா ஒரு பொண்ணு, இப்ப இன்னமும் அவளுக்கும் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் உண்டுமா. சரி, இந்த ரசாயனம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த NGOs, ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி தொழில பெரிய முன்னேற்றம் அப்படின்றதும் உண்டு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பிளஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பாக்கிய குருவா வரார். பாக்கிய குருவா வரவரு ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுத்துருவாரு. முக்கியமா படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல நாட்டோ அப்படின்றது அதிகரிக்கும். இப்ப யூஜி இந்தியால படிச்சாங்க, பிஜி வந்து ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. வெளிநாட்டுல பிசினஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லாருக்குமே. உனக்கு பெருத்த லக்கு இருந்துச்சு, நீ என்ன பண்ணிட்ட, ஒரு பங்களா வாங்கிட்ட. எனக்கு ஒரு சின்ன லக்கு, நான் ஒரு 2 பெட்ரூம் வீடு வாங்கினேன். ஆக மொத்தம் எனக்கும் உனக்கும், நீயும் வச்சுக்கோ நானும் வச்சுக்கோ, உன்னோட படிப்பு, உன்னோட ஒரு தொழில், உன்னோட திறமைக்கு ஏற்ற மாதிரி நீ சம்பாதிக்கிற, என்னோட படிப்பு, என்னோட திறமை, என்னோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நான் சம்பாதிக்கிறேன். ஆக மொத்தம் சனி 2 பேருக்கும் கொடுத்துட்டான். ஆக மொத்தம் பாக்கிய குரு 2 பேருக்கும் பாக்கியத்தை கொடுத்துட்டான். உனக்கு வேற லெவல்ல கொடுத்துருக்கா, எனக்கு வேற லெவல்ல கொடுத்துருக்கா, உனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கா, எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கா, ஆக மட்டும் கொடுத்துருக்கா. அந்த மாதிரி நல்லது நிறைய நடக்குமா. கண்டிப்பா மேம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு மேம் போலாம்? முருகர் கோயில் தான்மா. விருச்சிகம் அப்படின்னாலே முருகர் காலை கெட்டிமா புடிச்சிடணும். ஏன்னா விருச்சிகம் நிறைய ஏமாற்றப்படுவாங்க. பொதுவாவே விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைங்க, சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தா கூட ஏமாற்றத்தை சந்திக்கும், துரோகத்தை சந்திக்கும். ஆக மத்தியம வயசா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றம், அவங்களை ஈஸியா ஏமாத்துவாங்க. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா சந்திர நீச்சம் அப்படின்றதுனால தாயை போல அன்பு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு லவ் பண்ணா அந்த பொண்ணு வந்து அம்மா மாதிரி இருக்கணும், லவ்வரா இருக்கக்கூடாது, ஆல்மோஸ்ட் என் மதர்லி கேர் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அது கிடைக்காது. இந்த காலத்துல எதுக்கு பஞ்சம் இல்லைங்களா? அம்மா மாதிரி யாரால வந்து அன்பு செலுத்த முடியாது. அப்ப அந்த மாதிரி உண்மையான அன்பை எதிர்பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கும். முருகனை வழிபாடு பண்றாங்க அப்படின் போது ஏமாற்றங்கள் இருக்காது, துரோகங்கள் இருக்காது. அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கும். விருச்சிகம் அப்படின்னாலே நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது. காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்றதுனால, அஷ்டமஸ்தானம் அப்படின்றதுனால முருக வழிபாடு கண்டிப்பா மேன்மை தரும். கண்டிப்பா மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.